திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அங்க போயிருக்கிறார். எதிர்க்கட்சியில போனதுனால தான் அங்க போறாரு. புரியுங்களா? அதனால தான் அரசியல் பண்ணணுன்ற. இதுக்கு முன்னாடி அவங்க போகல. அவர் முதல்ல போயிட்டு இவர் போயிருந்தாருன்னா நான் வந்து மாத்தி கேட்டிருப்பேன். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிருப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? இவர் முதலே போய் ரொம்ப சரியா பண்ணாருன்ற. இப்போ அதுக்கு பதில் கவுண்டர் வந்து இவங்க கொண்டு இருக்காங்க. இது ரொம்ப சரியான விஷயம். இப்போ இவங்க போய் நிக்கும் போது என்ன சொல்றாங்க, யாருக்கு கொல்லப்படாது, அடுத்த மாசம் நவம்பர் 10-20 தேதிக்குள்ள நாங்க வந்து எல்லா கொள்முதல் ப்ராசஸையும் முடிச்சிருவோம்ன்றாங்க. சூப்பர். இதைத்தானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனை வந்து முன்கூட்டியே வந்தது இல்ல, கொள்முதல் பண்ணாதது. கொள்முதல் பண்ணாததுக்கான காரணம் என்ன சொல்றீங்க? அதிக உற்பத்தி. அதிக உற்பத்தி இன்னைக்கு காலைல வந்தது இல்ல. அதிக உற்பத்தி விதைக்கப்பட்ட போதே தெரியும். அப்ப 7 லட்சம் டன்னுக்கு விதைச்சிருக்காங்க, இத்தனை லட்சம் ஏக்கர்ல விதைச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு உற்பத்தி வருங்கிற மனக்கணக்கு தானே. நீங்க வந்து எக்ஸாக்ட்டா போட்டு சார் 403 கிலோ கூடிடுச்சான்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே. அப்ப பிரச்சனை என்ன? முதல்ல கொள்முதல் நிலையங்கள் சரியா இருக்குதா, கிட்டங்கிகள் இருக்குதா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. மழை தண்ணி வந்தா நனையாம இருக்கிற வழி இருக்கா? நீங்க கொள்முதல் பண்ணுங்க, பண்ணாம இப்ப நான் இந்த இடத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க, 1000 டன் எடுத்து வச்சுக்கோங்க, 15 நாள் கழிச்சு கொள்முதல் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவனுக்கு என்ன, விவசாயிக்கு நீ வந்து எவ்வளவு எடை போட்டு கொடுக்குற, காசு கொடுத்து சந்தோஷம் சாமின்னு கொடுத்து போறான், அவ்வளவுதானே. அப்ப நீங்க அவ எங்க வருத்தப்படுறாங்க அவங்க? நீங்க கொள்முதல் பண்ணல, ரோட்ல நிப்பாட்டி வச்சிட்டீங்க, மழை பெய்யுது, ஈரப்பதம் கூடியிருது, மேல உள்ள மூட்டை புறம் பாலாயிருது, நீங்க வாங்க மாட்டீங்க, எடை குறைஞ்சிருது, தகுதியற்ற நெல்லா மாறிடுது. அப்ப எனக்கு நட்டம் இல்லையான்ற. நீங்க கொள்முதல் பண்ணுவீங்களான்னு கேட்டா ஆமா கொள்முதல் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. எந்த விவசாயம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அங்க போயிருக்கிறார். எதிர்க்கட்சியில போனதுனால தான் அங்க போறாரு. புரியுங்களா? அதனால தான் அரசியல் பண்ணணுன்ற. இதுக்கு முன்னாடி அவங்க போகல. அவர் முதல்ல போயிட்டு இவர் போயிருந்தாருன்னா நான் வந்து மாத்தி கேட்டிருப்பேன். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிருப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? இவர் முதலே போய் ரொம்ப சரியா பண்ணாருன்ற. இப்போ அதுக்கு பதில் கவுண்டர் வந்து இவங்க கொண்டு இருக்காங்க. இது ரொம்ப சரியான விஷயம். இப்போ இவங்க போய் நிக்கும் போது என்ன சொல்றாங்க, யாருக்கு கொல்லப்படாது, அடுத்த மாசம் நவம்பர் 10-20 தேதிக்குள்ள நாங்க வந்து எல்லா கொள்முதல் ப்ராசஸையும் முடிச்சிருவோம்ன்றாங்க. சூப்பர். இதைத்தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு, கொள்முதல் ப்ராசஸ் முடிங்க. ரெண்டாவது, நனையாம பாதுகாத்துக்குங்க. இன்னும் 20 நாள் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்க டிசம்பர் 31 வரைக்கும் கூட கொள்முதல் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்த நெல்லை, கொண்டு வந்த நெல்லை நீங்க வாங்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அது எங்க வைப்பீங்க? அதுபோல ரோட்ல கரும்பு ரோட்ல நிக்குங்க. கரும்பு ரோட்ல நிற்கும். ஒன்று மழை பெஞ்சா நல்லது. அவங்க உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு வந்து சாறு கூடு, இன்னும் ஈரப்பதத்தோட நல்லா இருக்கும். ஆனால் இது நெல் அப்படி கிடையாது. நீங்கள் நெல் பூரா லாரிலையும் ரோட்லையும் போட்டு வச்சிருக்கீங்க, பூரா பதரும் முளைச்சிருது. அதுதான் சொல்றாங்க, லாரி லாரியா முளைக்குது. இங்க விழுப்புரம் பக்கத்தில் வெறும் வந்து டெல்டா மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்த பிரச்சனை? ஏன்னா மழை எல்லா ஊர்லையும் பெய்யுது. அப்போ பெஞ்ச மழை வந்து ரோட்ல லாரி நின்றுச்சுன்னா லாரி வாடகை எவ்வளவு, விவசாயிகளுக்கான இழப்பு எவ்வளவு, ஈரப்பதம் கூடனா அது வந்து 18% 22% கணக்கு இருக்கு. எவ்வளவு அளவுக்கு ஈரப்பதத்தை ஏற்க முடியும், அந்த பர்சன்டேஜ் கூடிரும். அப்புறம் பாலாயிரும் ஒரு செட்டு. நீங்க மேல இருக்கிற மூட பூரா பாலாயிரும், கீழே இருக்கிற மூட தாங்கிடும். ஆனா கீழே இருக்க மூடல ஈரப்பதம் கூடிரும். ஈரம் இல்ல, ஈரப்பதம் அதுவும் கூடிரும். அப்ப இந்த வித்தியாசங்கள் விவசாயிகளுக்கு தெரியும், கொள்முதல் பண்ற இவர்களுக்கு தெரியும். அப்ப இவங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு, ஏன் செய்யாமல்? முன்கூட்டியே கணிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா அமைச்சர் பெருமக்களும் இன்க்ளூடிங் தமிழக துணை முதலமைச்சர், நாங்க எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிப்போம். இப்போ பூரா பேட்டி கொடுக்குறாங்களா? ஏன்? நவம்பர் டிசம்பர் வந்தால் மழை வரும்னு தெரியும். மோசமான நவம்பர் டிசம்பரில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ முன்கூட்டி இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமா சொல்றோம். Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Ranakon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.